ஹாய் நண்பா வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாம் கைஸ், MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆஃபிஷியல் லான்ச் ஆச்சு. இதை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கைஸ், அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லலான்றது புரியும் நண்பா. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கணும்னா அதான் சேனலில் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் நண்பா, திரும்பி வணக்கம். நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா MIUI 12 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா K20 Pro அப்புறம் 9 சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 27 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஃபஸ்ட் பேட்சாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டேபிள் வெர்ஷன், குளோபல் வெர்ஷன், அதாச்சும் ஸ்டேபிள் வெர்ஷன் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க நண்பா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த அப்டேட் வந்துச்சு, அதை பற்றி நம்ம வீடியோ போட்டோம். ஆனாலும் என்ன நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா K20 Pro இவங்கெல்லாம் வச்சுருக்க ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு அப்டேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், ஏன் அப்டேட் வரல, இன்னும் அப்டேட்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அப்டேட் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனுக்கு மட்டும்தான் நம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் உங்கள் ஃபோன் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்திருந்தால் அவங்க ஐபி அட்ரஸோ ஏதோ வச்சு அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வரலனா எந்த ஒரு உதவியுமே பண்ண தேவை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் வந்து இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே எல்லா ஃபோனுக்கும் MIUI 12 அப்டேட் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து வந்துடும் அப்படி சொல்லியிருக்காங்க இந்தியாவில். இது வந்து விடுபட்ட ஃபோன் எதுவும் பார்த்தீங்கன்னா 5 சீரிஸ்க்கு வருமானது டவுட் தான். இது முன்னாடி எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ கைஸ், அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்து 4 அப்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வராது. 4 சீரிஸுக்கு Note 4க்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா 5A வந்து அவங்க லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா 11 அப்டேட்டை பார்த்தீங்கன்னா 4A, Note 4 இந்த ஃபோன்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 Pro மட்டும்தான் வருமானது ஒரு டவுட். 5 Pro வர மாதிரி ஏதாவது லீக்ஸ் தெரிஞ்சால் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய டவுட், K20 போக்கோலாம் வந்து அப்டேட் இந்த ஃபஸ்ட் செட்டில் வந்துச்சு, ஆனால் எனக்கு இன்னும் வரல, வருமா வராதா, இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்டேட்டு அப்படின்ற கேள்வி தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட்டை மிஸ்ஸும் பண்ணல, உங்களுக்கு அப்டேட் வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆனால் வரல அப்படி தான் சொல்லணும் நண்பா. இதை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து MI90 வச்சுருந்தா 90க்கு வந்திருக்கும், ஆனால் Note 9 Pro அதுக்கெலாம் வந்திருக்காது. நீங்கள் வந்து அந்த ஃபோன் வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும் நண்பா. ஸோ கைஸ், நான் வந்து MI கம்யூனிட்டியில் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணேன். அதுக்கு அவங்க வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்டேட் வரும், நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன விஷயத்தை தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பேட்சுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள்லே டேட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் டேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்டேட்டுக்கு. அந்த மாதிரி எல்லா பேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ச் வைஸும் நீங்கள் எந்தெந்த பேட்சில் எந்தெந்த ஃபோன் இருக்குன்னு தெரியலனா முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபோனுக்கு எந்தெந்த பேட்ச் வரும்னு சொல்லிட்டு டேட் வைஸாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 or 15 டேஸில் வந்து லீக் பண்ணுறோம் என்ற போல சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ நீங்கள் வந்து அப் டு டேட் நீங்கள் வந்து MI 12 அப்டேட்டை பற்றி அஃபிஷியலாக அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் MIUI 12 சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் போனீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அது எல்லா ரிலீஸும் வருமானது சந்தேகம் தான் நண்பா. ஏன்னா நீங்கள் வந்து ட்விட்டரில் வேணால் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா அப்டேட்டுமே கிடச்சிடும். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வெப்சைட்லாம் லீக்ஸ் கிடைக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா சர்ச்லையும் நீங்கள் வெப்சைட்லேயும் தேட முடியாது. நான் வந்து தேடி உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா நீங்கள் ஒரு குறைஞ்சது 10 சைட்டாச்சும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம ஒரு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த MI 12 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MIUI 12 பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எந்தெந்த ஃபோனுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நண்பன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. MI 12 நீங்கள் வந்து நீங்களாவே பீட்டா வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அப்படி வேணும்னா மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் சீக்கிரமாக வரத்துக்கு அப்டேட் வரத்துக்கு ஸ்டேபிள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பீட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா பீட்டான்றது பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட், சின்ன எரர்ஸ் இருந்தாலும் அதை ஃபைன் பண்ணி எரர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்டேட்டாக வரும். ஸோ நீங்கள் பீட்டா வந்து பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேணும். அப்படி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த வீடியோ
நீங்கள் வந்து ஃப்ரீயாக எம்ஐ ப்ராடக்ட் வாங்கலாம். அதுக்கு வந்து தேவையான 2 விஷயம். உங்கள்கிட்ட எம்ஐ ஃபோன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக எம்ஐ ஃபோன் வச்சுருப்பீங்க. ஸோ கைஸ் நீங்கள் அப்புறம் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கணும். இது 2 தான் தேவையான விஷயம். நீங்கள் எம்ஐ ஃபோனில் அந்த வீடியோவை செக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களுடைய பவர் பேங்க், மொபைல் சார்ஜர், ஹெட்ஃபோனு, ட்ரிம்மரு, இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான எம்ஐ ட்ரிக்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நான் எந்த ஒரு கமெண்ட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் போடுங்க, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி காய்ஸ். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.